உக்ரைனுக்கு மரணஅடி. ஆமா தெரியும்ல. ரஷ்யா தான் புரட்டி புரட்டி எடுக்குதாமே! அப்படின்னு கேட்டோம்னா, அதான் இல்ல. ஐரோப்பாவும் சரி, அமெரிக்காவும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல கொள்ள பயலும் எதிர்பார்க்காத சம்பவத்த பண்ணி விட்டாய்ங்க. அதத்தான் பார்க்க போறோம். ஐரோப்பாவ பொறுத்தவரையும், ஐரோப்பா, அமெரிக்கா 2 பயலுகளும் சொன்னது என்ன? உக்ரைன காப்பாத்துறது தான் எங்களோட முதல் வேல, 2வது வேல, 3வது வேல. அதுக்கு மேல நைட் வந்துரும் படுத்து தூங்கிக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாய்ங்க. இப்ப என்னடான்னா, உக்ரைன்னா யாரு அப்படின்னு கேட்கிற மாரி 2 பயலுகளும் விரட்டி விரட்டி அடிக்கிறாய்ங்க. ஐரோப்பாவ பொறுத்தவரையும், இனிமே உனக்கு காசே தரமாட்டேன்டா அப்படின்ட்டான். ஆனா அண்ணன் அமெரிக்கால்ல எப்பயுமே ஒரு படி மேல தானே. உக்ரைனியர புடிச்சு உள்ளேயே வச்சுட்டான். எது? ஜெயிலுக்குள்ளேயே போட்டாய்ங்க. அத பத்தி விரிவா பார்ப்போம். முதல்ல ஒரு 800 பில்லியன குடுத்துட்டு, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூடி உட்கார்றாய்ங்க. ஆனா ஐரோப்பிய யூனியன்ல நம்ம பெருசாலாம் அடேங்கப்பா ஒற்றுமை சிகரங்கள் அப்படிலாம் எல்லா பேரும் தனித்தனியா தான் நினைப்பாய்ங்க. பூரா பேரும் பிச்சுக்கிட்டு போக தான் பார்ப்பாய்ங்க. 150 பில்லியனுக்கு மட்டும் தான் அப்ரூவலே கிடைச்சிருக்கு. அந்த தொகையையும் குடுத்துபுட்டு, அதுக்கு அடுத்து வரிஞ்சு கட்டி ஹங்கேரி பேச ஆரம்பிக்கவும், சும்மா கலகலத்து போச்சு. காரணம் என்ன அப்டின்னா, உக்ரைன் யுத்தத்துக்கு நான் ஏன்டா சாகணும்? ஹங்கேரி மக்கள் ஏன்டா சாகணும்? அப்படின்னு ஹை பிட்ச்ல ஆரம்பிச்ச தலைவன், நிறுத்தவே இல்லையே! பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. எப்ப நிறுத்துறாரு அப்படின்னு கேட்டா, "உனக்கு இனிமே ரூ. 1 கூட நான் தரமாட்டேன். நீ இப்படி எல்லா பேரையும் யுத்தத்துக்குள்ள இழுத்து விட்டுருவ" அப்படின்னு சொல்லிட்டு, தெளிவா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. ரஷ்யாவ யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறேன்னு பணத்த அள்ளி கொட்டிட்டு நாசமா போறத தவிர வேற வழியே இல்ல. ஆனா அந்த தவற நான் பண்ண மாட்டேன். ஹங்கேரி ஆட்கள் சண்டையில இறங்குற மாரி ஒரு சூழ்நிலை வர திசை பக்கம் கூட நான் நிக்க மாட்டேன். அதனால உக்ரைனுக்கான உதவிகள நிறுத்தப் போறேன், பிளாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முழங்கிட்டு போயிட்டார். ஒரு நபர் முடக்குனாலும் முடக்குனது தான். இவர் எப்பயுமே ஹங்கேரிய பொறுத்தவரை ரஷ்யா சைடு எப்பயுமே முட்டுக்கட்டை தான். என்ன ஒண்ணு பைடன் இருந்தவரை ஹங்கேரியோட பணத்தையே ஐரோப்பிய யூனியன்ல புடிச்சு வச்சிருந்தாய்ங்க. அத நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவ அப்ரூவல் எடுத்துட்டார். 2வது தடவ உனக்கு தேவையான மானே, தேனே, பொன்மானே எல்லாம் செய்றேன் உன் நாட்டுக்கு. காரணம் அவனுங்க மேலயே சில தடைகள் போட்டிருந்தாய்ங்க. நீ அப்பப்ப ரஷ்யா கூட கை குலுக்குற அப்படின்னு. அந்த தடைகள எல்லாம் நீக்கிறேன் அப்படின்னு 2வது அட்டிய அமெரிக்கா பண்ணுச்சு. 3வது அடி ட்ரம்ப் இருக்காரு. நான் ஏன்டா உனக்கு தடைகள நீக்கணும்? நான் வேணா டாரிஃப் வார்க்குள்ள உன்னையும் தூக்கி வைக்கிறேன். இவன எவ்வளோ போட்டோம்? சார் எல்லாருக்கும் போட்ட மாரி போட்டோம். இல்ல என்னைய கடுப்பேத்திட்டான். கூட 2% போடு அப்படின்னு வேணா சொல்லுவாரே ஒழிய, அவரு இந்த தடவ ஒண்ணும் கை குடுக்க போறதில்ல. அப்ப இவரு ஒத்த கால்ல நிப்பாரு. ஒரு டாலர் கூட போகாம பார்த்துக்குவார். அதுக்கு தான் ஒரே அடியா மைலேஜ் எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்ட்டு, ஏலே இந்த யுத்தத்துல ஹங்கேரிக்காரன் ஒருத்தன் கூட சாகக்கூடாதுங்கறதுல, நான் விடாப்பிடியா நிப்பேன். கடைசி வரை நிப்பேன் அப்படின்னு சொல்லி பெரும் பேச்சு. அந்த பேச்சு ஒட்டுமொத்தமா ஹங்கேரிக்குள்ள அவருக்கு மைலேஜும் கிடைக்கும். ஐரோப்பாக்குள்ள என்னதான் ஜெர்மனியும், நேட்டோவோட பொதுச் செயலாளரும், "ஏலே அவன் அடிக்கப் போறான், ஏவுகணை வருது, பறந்து போகுது" என்ன சொன்னாலும் சரி, ஒத்துக்க போறது கிடையாது. ஏன்னா 2ஆ பிரிஞ்சிருச்சு. இ ஆட்கள் கூடிக்கிட்டே போறார்கள். ஒரு பக்கம் சவுண்ட் டிக்கெட்டு, ஒரு பக்கம் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிறாய்ங்க. பால்டிக் நாடுகள் சத்தத்த கேட்டீங்க? ஒரு 3 மாசமா அந்த பயப்புள்ளைகள்ட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. இருக்காய்ங்களா? இல்லையா? அப்படிங்கிறதே தெரியாத அளவு ஒரு சைலன்ட் மோட்ல இருக்காய்ங்க. கட்டத்துல என்னா குதி குதிச்சாய்ங்க. இப்ப ஆளுகளே காணா. போலந்து எங்க நம்மள பொளந்து எடுத்துருவாங்களோன்னு கடைசியா தான் வந்து அப்படியே, என்னடா எங்க வான்வெளிய யூஸ் பண்ணிட்டான். எங்க ஜெட்டுகள எல்லாம் அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த மாரி வீர வசனம் பேசின நாடுகள்லாம் ஓடி போக, இப்ப பணம் யாரு குடுக்கறது, குடுக்கல அப்படிங்கிறது தான். அத பொறுத்தவரை எல்லா பேர்ட்டயும் வீட்டும் இருக்கு. ஒருத்தன் முடக்குனாலும் முடங்குனது தான். ஹங்கேரி முடக்கிருவேன் அப்படின்ட்டு பேசாம எல்லா பேரும் விட்டுருவாய்ங்க. இது உக்ரைனுக்கு வருங்காலங்கள்ல கூடுதல் சிக்கல குடுக்கும். ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்காவும் சரி, ஐரோப்பாவும் சரி குடுக்கறது கொஞ்சம். அந்த கொஞ்சமும் இல்லாம தலைவன் சூப்பர்மேனா மாறி யுத்தத்த நடத்துனா தான் உண்டு. சரி சூப்பர்மேனா மாறுறக்கு ட்ரை பண்ணுவோம். ஆர்&டி வேலைகள ஆரம்பிங்க. ஏற்கனவே கெமிக்கல்லாம் இருக்கு. ஒரு பயோவாருக்கு ரெடி ஆகுறாய்ங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாய்ங்கல்ல. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அப்படியே லேப் இருந்தா, அந்த லேப்ல என்னைய படுக்க வச்சு சூப்பர்மேன் ஆக்கி பாருங்களேன் அப்படின்னு கூட யோசிப்பாரு. ஆனா அப்ப கூட கொஞ்சம் உஷாரா ஃபர்ஸ்ட்டு ஒரு குளோனிங் உருவாக்குங்க. அந்த குளோனோட ரிமோட்ட என்ட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஜெலன்ஸ்கி. ஆனா அவ்வளவு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறது தான். அடுத்த அப்டேட் அமெரிக்கா கிட்ட இருந்து வருது. அமெரிக்காவ பொறுத்தவரை கொள்ள பயலுகள பிடிக்கிறாய்ங்க. ஏகப்பட்ட பேருகள அதாவது லீகலா உள்ள வரல. நீ எல்லாம் இல்லீகலா வந்திருக்கப்பா.
அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அது சரியா, தப்பா அப்படின்னு கேட்டா, சரின்னும் சொல்லலாம், தப்புன்னும் சொல்லலாம். யாரு போறார்களோ அவர்கள பொறுத்து. ஆனா எதார்த்தமான உண்மை என்ன அப்டின்னா, அமெரிக்கா மட்டும் மத்த நாடுகள் கிட்ட சொல்ட்டா வருது, லீகலாவா வருது. 1 டசன் ஏஜென்சிய டாலர குடுத்து வந்து இல்லாத ரவுடித்தனம் பண்ணல, நாடுகள கிளைக்கிறது. தேர்தல அதிகரிக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி. சேட்ட தானே! மனித உரிமை இருக்கா? மத சுதந்திரம் இருக்கா? சோறு இருக்கா? மண்ணுக்குள்ள கனிம வளம் இருக்கா? இப்படி 1 டசன் ஏஜென்சி அதெல்லாம் லீகலாவா உள்ளுக்குள்ள வருது? அம்புட்டும் இல்லீகலா தானே வருது. ஆனா ஒருத்தன் வேலைக்குன்னு வரதே வலிக்குது. அப்போ ஒரு நாட்டோட ஸ்திரத்தன்மைய அசச்சு பார்க்கிற மாரி இல்லீகலா செய்யற வேலை எவ்வளவு வலி, வேதனைய தரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்களா? புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. அவன் அப்படி செய்வான்னு நம்ம உஷாரா இருந்துட்டோம்னா, நம்ம ஜம்முன்னு கொடிய பறக்க விடலாம். அவ்வளவுதானே ஒழிய, அந்த பையன் திருந்த மாட்டான். அப்படி இல்லீகலா நுழைஞ்சு 1000 பயலுகள புடிச்சு வச்சிருக்கான். அந்த 1000 நபர்களும் ஐரோப்பா, உக்ரைனியர்கள் அப்படின்றாய்ங்க. குறிப்பா இந்த உக்ரைனியர்கள ஜெயில்ல அடைச்சிருங்க அப்டின்ட்டாய்ங்க. நாடு கடத்துறதெல்லாம் 2வது. அதோட டாக்குமெண்டேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் இழுக்குது. என்னதான் நானே கூப்ட்டுக்கிறேன் அப்டின்னு சொன்னாலும் நம்ம நம்பி அனுப்ப முடியுதுல்ல. இல்ல கூப்ட்டுக்கடா அப்டின்னு சொன்னா வந்துன்னு தொலைறான் இல்ல. நாட்கள் இழுக்குது. அதனால சிறையில அடைச்சுருவோம். இந்த பயலுகள பூரா கோட்டபானா சிறையில கொண்டு போய் அடைங்கடா அப்டின்ட்டாய்ங்க. பரபரப்பு தொத்திக்கிச்சு. அந்த சிறையோட வரலாறு அப்டி. இல்ல, இல்ல. இப்ப நாங்க நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ ரிலீஸ் பண்றாய்ங்க. ஆஹா! கன்ஃபார்ம் இவனுங்களலாம் தூக்கிட்டு போய் அங்க விடப்போறாய்ங்க. இது பெரிய அசிங்கமா போயிருமே! காரணம் என்னன்னா, அதாவது பிடிபட்டு இப்ப வச்சிருக்கேன்னு சொல்றது பூரா உக்ரைனியர்கள், ஐரோப்பியர்கள். உக்ரைனியர்கள் ஜெலன்ஸ்கி ஒண்ணும் ரூம் போட்டு அழுகப் போறதில்ல. ஐரோப்பாவுக்கு எந்த மூஞ்சிய வச்சுட்டு உலகத்த சுத்திட்டு வர்றது? சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா 1 டசன் லாபி செய்ற குழுக்கள் இருக்கு. அதுபோக ராஜதந்திர உறவு அப்படிங்கிறது அ வெவ்வேற காலகட்டங்கள்ல வெவ்வேற மாரி இருக்கும். ஆனா அடிச்சுக்குவாய்ங்க, புடிச்சுக்குவாய்ங்க. கடைசியில பின்னாடி நாய்க்குட்டி மாரி போயிருவாய்ங்க. அதுவரையும் கரெக்ட்டா இருக்கும். அதனால பேச்சுவார்த்தைலாம் தீவிரமா போது. ஒரு பக்கம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி அப்படின்னு சொல்லி ஏஜென்சிகள் பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இன்னொரு பக்கம் ட்விட்டர்ல ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப காலம் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு, இல்ல, இல்ல இது பூரா வதந்தி அப்டின்ட்டாய்ங்க. பொதுவாவே இந்த வதந்தியெல்லாம் அப்டி போற போக்குல மைக்க பார்த்து, "வதந்தி இதே பொழப்பா திரியிறீங்க நீங்கலாம். கொஞ்சமாச்சு திருந்துங்கடா" அப்டின்னு சொல்ட்டு நடந்து போவாய்ங்க. யாரு? வெள்ளை மாளிகை ஆட்கள்லாம். இப்ப அப்டி கிடையாது. ட்விட்டர்ல போட்டு விட்டாய்ங்க. அப்ப 2 மனசுல இருக்காய்ங்க. இல்ல இந்த பயலுகளுக்கு பயமுறுத்துறக்காக இந்த வேலைய பார்க்குறாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. சரி ட்விட்டர்ல ஏன் போட்டாய்ங்க அப்டின்னா, எலான் மஸ்கோட பஞ்சாயத்து இருக்கு. அந்த ஆள்ட்ட தான் ட்ரிகர் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இத அப்படியே வெளியில போகாம டம்ப் பண்ணிருவாரு அப்படின்னு நெனச்சிருப்பான் எல்லாத்துக்கும். பின்னாடியே அந்த ஆள் சரண்டர் ஆயிட்டான். அத விரிவா அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ உக்ரைனியர்கள உள்ள புடிச்சு போடுறீங்களா? இல்லையா? ஐரோப்பியர்கள உள்ள புடிச்சு போடுறீங்களா? இல்லையா? அப்டின்னா, பதில் தான் சொல்ட்டோமே. காலையிலேருந்து என்ன தகவல் பரவுச்சு? புடிச்சு போடுறோம். அப்புறமா என்ன தகவல் வந்துச்சு? புடிச்சு போடல அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வந்து பேச்சுவார்த்தை தான் நடக்குதுல்ல. ட்ரம்ப பொறுத்தவரையும் இந்த டாரிஃப் பாரு, இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இத 2யும் வச்சுக்கிட்டு, அந்த ஆள் பண்ற ரவுடித்தனத்துக்கு அளவே கிடையாது. இது 2 இல்லையா? மேனுஃபேக்சரிங் யூனிட்ட மாத்து, அவன்ட்ட போகாத அப்படிங்கிறது. இதுவும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு கூட்டணியில அந்த நாடுகள் கூட அமெரிக்கா இருக்கும். அந்த கூட்டணிய விட்டு நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஏதோ ஒரு விடிஞ்சு எந்திரிச்சா ஒரு பூச்சாண்டிய காட்டிக்கிட்டே இருக்காரு. போன டெர்ம் அவரு பிஸியா இருந்தாரு. சீனா, ஈரான் அப்படின்னு 2 விவகாரத்துல ஃபோக்கஸ் பண்ணி பிஸியா இருந்தாரு. அதனால உள்ளுக்குள்ள ஆட்கள மாத்த, இந்த 2 பயலுகள தூக்கி போட்டு மிதிக்க, அமெரிக்க சிஸ்டத்த மாத்த, இதுலயே அவரு பிஸியா இருந்தாரு. இந்த தடவ அமெரிக்க சிஸ்டம் எப்படி மொரண்டு பிடிக்குங்கிறத கத்துக்கிட்டாரு. அத மாத்தலாம் முடியாது 4 வருஷத்துல. ஆனா பைபாஸ் பண்ணி முடியும் அப்படின்னு பைபாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸ்மூத்தா உள்ளூர் அரசியல் அவருக்கு செட் ஆயி போச்சு. வெளியூர் அரசியல் அப்படிங்கிறது சீனா, ஈரான் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்டயர் வேர்ல்ட கதறடிப்போம் அப்படின்னு புது ஃபார்மட்ல நுழைஞ்சனால, தலைவன் பிஸியா இருக்கான். அந்த பிஸிக்கு காடு வேணும்ல. அதனால இருக்கிற அம்புட்டு காடையும் எடுத்து கைக்குள்ள வச்சுக்கிறாரு. சில காடுகள விட்டுட்டு 2 காடு, 1 காடு இல்ல ஒரே காடு, சீன காட மட்டும் தூக்கி வச்சு நீ பயணிச்ச, நாளைய உலகம் உன் வரலாறு சொல்லும். நல்லா சொல்லுமா, கெட்டதா சொல்லுமாலாம் ட்ரம்ப் என்ட்ட கேட்கக்கூடாது. எனக்கும் தெரியாது. அமெரிக்க அதிபர்களையோ, அமெரிக்காவையோ நல்லபடியா சொல்றதுக்கு ஒரு பக்கம் கூட தேவையில்ல. கெட்டபடியா சொல்றதுக்கு 100 பக்கம் தேவைங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.